ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி டெய்லர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நார்மல் ஊசியில் ஆரி ஸ்டோன் ஒர்க்கு பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ரெட் கலர் ஸ்டோன், கோவி ஸ்டோன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. அதை விட சின்ன சைஸ் ரெட் கலர் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கோவி ஸ்டோன் பச்சை கலரில் அதை விட சின்ன சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. பால் செயினில் பெருசு ஒன்றும் அடுத்து சின்னதும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒயிட் கலரில் பிளாஸ்டிக் ஸ்டோன் அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃபேப்ரிக் குழு எடுத்துக்கோங்க. நம்ம தைக்கிறதுக்கு தேவையான ஊசி நூலும் எடுத்துக்கோங்க. நான் கோல்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். அது மிஷின் எம்ப்ராய்டரிக்குள்ளே த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது தேவை, சாதாரண நூல்கண்டு தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இதை மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம் போல். நம்ம இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பட்டு சட்டைக்கு டிசைன் போடுறதுக்காக எடுத்திருக்கேன். சட்டையை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அடியில் கிளிப் இருக்கிற பக்கமாக அடியில் வச்சுக்கிட்டு துணி அதுக்கு மேலே போட்டுட்டு மேலே சாதாரண ரவுண்டு இருக்குல்ல அதே மேலே வச்சு நல்லா ஃப்ரெஷ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சுருக்கம் இல்லாமல் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா நாலா பக்கமும் கையை வச்சு இழுத்து விட்டிங்கன்னா அழகாக ஃப்ரேம் செட் ஆயிரும். கொஞ்சம் தட்டி பார்த்தா அதில் சவுண்டு வரணும். அப்படின்னா தான் ஃப்ரேம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம இப்போ டிசைன் வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான ஒரு ரவுண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபேப்ரிக் குழு போட்டு ஸ்டோன் ஒட்டுறேன். ஸ்டோன் ஒட்டிக்கிட்டு அதை சுற்றி பெரிய ஸ்டோன் ரெட் கலர் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அது மொத்தம் 7 ஸ்டோன் ஒட்ட போகிறேன். 7 ஸ்டோன் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு ஒட்டினோம்னா தான் நமக்கு சுற்றியும் நம்ம பால் செயின் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்டோனை ஒட்டிக்கோங்க. ஸ்டோனுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பால் செயினை ஒட்டலாம். இப்போ நான் ரெண்டாவது சின்னதாக அடுத்த ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதை சுற்றியும் சின்ன ஸ்டோன் ரெட் கலர் ஸ்டோன் 6 ஸ்டோன் எடுத்து ஒட்டிக்கணும். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம அது நல்லா காய விடணும். காய விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அது பால் செயின் ஒட்டணும். அப்போ தான் அது கலண்டு வராமல் அப்படியே நிற்கும். நம்ம இப்போ ஸ்டோன் ஒட்டி முடித்தாச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பால் செயினை ஒட்டலாம். இப்போ பாருங்கள், நான் இலை ஷேப்புக்கு பச்சை கலர் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அதுக்கு ஃபேப்ரிக் குழு போட்டுட்டு பச்சை கலர் ஸ்டோன், கோவி ஸ்டோனை வச்சு ஒட்டி வச்சுக்கிறேன். அது தைக்கவும் செய்யலாம், இல்லைன்னா இது குழு போட்டு ஒட்டவும் செய்யலாம். அது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம அதையும் சுற்றி பால் செயின் ஒட்ட போகிறோம். பச்சை கலர் ஸ்டோன் ஒட்டுறப்ப கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு நம்ம ஒட்டணும். அப்போ தான் நம்ம பால் செயினை சுற்றி ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றா சேர்ந்து போய் இருக்கும். அது டிசைன் பார்க்க நல்லாவே இருக்காது. அதனால் நீங்கள் ஸ்டோன் ஒட்டுறப்ப கொஞ்சம் இடைவெளி பார்த்து ஒட்டிக்கிட்டிங்கன்னா, இல்லைன்னா பால் செயினை வச்சு ஒரு வாட்டி வச்சு பார்த்துக்கிட்டு ரெண்டாவது நீங்கள் ஒட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம பச்சை கலர் ஸ்டோன் ஒட்டி முடிச்சிட்டோம். கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்தது இப்போ ரெட் கலர் ஸ்டோனை சுற்றியும் ஃபேப்ரிக் குழு போட்டு பால் செயினை ஒட்ட போகிறோம். சுற்றி எல்லா இடமும் கம்ப்ளீட்டாக ஸ்டோனை சுற்றி எல்லா இடமும் பசைய போட்டதுக்கப்புறம் நம்ம பால் செயினை ஒட்ட ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடமும் சுற்றியும் ஃபேப்ரிக் குழு போட்டுட்ருக்கேன். போட்டு முடித்ததுக்கப்புறம் பால் செயினை எடுத்து சுற்றி அப்படியே ஒட்டலாம். ஃபேப்ரிக் குழு போட்டு முடித்தாச்சு. நம்ம இப்போ பால் செயினை எடுத்து கோவி ஸ்டோனுக்கு ஷேப்புக்கே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அடுத்த ஸ்டோனுக்கு போகிறப்ப கட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாகவே அப்படியே அடுத்த ஸ்டோனுக்கு கொண்டு போயிடணும். அப்படி ஒவ்வொரு ஸ்டோனுக்காக நம்ம கட் பண்ணாமல் சுற்றி சுற்றி கொண்டு போகணும். கடைசியாக கொண்டு போய் கட் பண்ணிக்கணும் பால் செயினை. கொஞ்சம் பொறுமையாக இதை செய்யணும். அப்போ தான் இதோட ஷேப் கரெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் இது ஃபேப்ரிக் குழு நிறைய போட்டால் தான் இது நிற்கும்.
கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிட்டோம்னா வந்து நல்லா ஒட்டிக்கும். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஊசியை நூல் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து பால் செயினை வந்து ஒட்டி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பூ டிசைன். நம்ம அடுத்தது வந்து சின்ன சிவப்பு கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து பால் செயினை ஒட்ட ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது பூவையும் நம்ம வந்து பால் செயின் வச்சு ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் 2 பூவும் சூப்பராக இருக்கு இல்லையா. நம்ம இப்போ வந்து பச்சை கலர் ஸ்டோன் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கோம். நம்ம அதுக்கு மேலே இப்போ சுற்றியும் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அதுக்கு மேலே பால் செயினை ஒட்டுறதை பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு பச்சை கலர் ஸ்டோனு சுற்றியும் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்ருக்கேன். இது போட்டு முடித்ததுக்கப்புறம் அதை சுற்றியும் கட் பண்ணாமல் பால் செயினை வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். நம்ம இப்போ வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து போட்டு முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது பால் செயின் ஒட்ட போகிறோம். பால் செயின் ஒட்ட போகிறதுக்கு முன்னாடி பால் செயினை எடுத்து நான் இப்போ காட்டுற மாதிரி விரலில் வச்சு சுற்றி சுற்றி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இல்லைன்னா அது வந்து டைட்டாக இருக்கிறப்போ வந்து நமக்கு வந்து ஷேப் வந்து நல்லா கிடைக்காது. இப்போ பாருங்கள் ஷேப் வந்து எப்படி கரெக்டாக வருது பாருங்கள். இதை மாதிரி சீக்கிரம் ஷேப் கிடச்சிரும். நீங்கள் அதனால் கையில் வந்து விரலை வச்சு கொஞ்சம் சுற்றி எடுத்துகிட்டு திருப்பி வந்து நீங்கள் ஒட்டுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க்ரீன் கலர் ஸ்டோனில் நம்ம பால் செயின் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. மீதி இருக்க 2 இடத்துல வந்து ரெட் கலர் ஸ்டோனை ஒட்டி முடிச்சுட்டு அதில் பால் செயினை வச்சு ஒட்டி முடிச்சதுன்னா வந்து டிசைன் வந்து 3/4 கம்ப்ளீட் ஆகியாச்சு. நம்ம அடுத்தது வந்து
சக்கரி வச்சு வந்து குந்தன் ஸ்டோன் வச்சும் ஒட்ட போகிறோம். அது எப்படி ஒட்டுறோன்னு பார்க்கலான்னு. சக்கரி வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக் குரூப் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் ஸ்டோனை வச்சு ஒட்டுறோம். அது ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து நூல் வச்சு தைக்க போகிறோம். நம்ம வந்து அப்போ தான் அது வந்து பிரிந்து வராமல் அப்படியே இருக்கும். நம்ம என்ன தான் பசை போட்டு ஒட்டினாலும் தண்ணியில் முக்கினோம்னா அது எப்படியும் கலண்டுட்டு வந்துடும். இப்போ வந்து ஊசி நூல் வச்சு கோல்டு கலர் நூலை வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிளான டிசைன் தான், செலவும் கம்மி தான், சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி.